சத்து மாவு பட்டர் மில்கில் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கப் பச்சை தண்ணி எடுத்துருக்கோம், கோல்டு வாட்டர். அது ஒரு வெசலில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு ஆட் பண்ணிக்கிறோம் அந்த தண்ணியில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணோன்னா அது வந்து கட்டி விடும். அதனால கோல்டு வாட்டரில் இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் லம்ப்ஸ் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேயா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறம் தான் நம்ம அதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபுல் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்து அது குக் ஆயிரும். ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு கிடையாது. அது 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி செமி சாலிடாகிடும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. ஓகேயா? இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு குக்வேரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பட்டர் மில்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 1/4 கப், ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன், கர்டு எடுத்துருக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 கப் வாட்டர், நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் எடுக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வச்சு பல்ஸ் மோடில் அப்படி ஸ்டாப் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நான் அதை பீட் பண்ண போகிறேன். பீட் பண்ணச்சில் வந்து பட்டர் வந்து மேலே நமக்கு செப்ரேட்டாக வந்துடும். அதை வந்து ஃபில்ட்ரு வச்சு நான் அதை அந்த பட்டரை ஃபுல்லாக எடுத்துடுறேன். இப்போ வந்து ஃபேட்டே இல்லாத ஒரு ஹெல்த்தியான பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த சத்து மாவை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் வந்து இந்த பட்டர் மில்க் கூட உங்களுக்கு விருப்பம்னா ஒரு 4 to 5 ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதாவது ஷேலட்ஸ் வந்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து அதை மிக்ஸி இதில் பல்ஸ் மோடில் வந்து திரும்ப ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணால் போதும். நம்ம சத்து மாவு வித் பட்டர் மில்க் ரெடி ஆகிடும். சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஹெல்த்தியான டேஸ்டான சத்து மாவு வித் பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் யாருனாலும் சாப்பிட்டுக்கலாம், எந்த ஏஜில் உள்ளவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ப்ரொசீஜரில் நம்ம சாப்பிடச்சுல நமக்கு வெயிட் கெயின் ஆகாது. நிறைய பேர் சத்து மாவு சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இந்த ப்ரொசீஜரில் சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து வெயிட் கெயின் ஆகாது. பட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். தேங்க்யூ.